ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாஸ்ட் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு கிராமம் இருந்துச்சா. அந்த கிராமத்தில் நிறையா விவசாயிகள் இருந்தாங்களா. எல்லோரும் நெல் பயிர் தான் பண்ணுவாங்களா. அப்போ இறைவன் வெயில்னா அளவுக்கு மீறின வெயில் அப்படி கிடையாது, வெயிலே கொடுக்க மாட்டாராம். மழைனா அளவுக்கு மீறின மழை அப்படி கிடையாது, மழையை கொடுக்க மாட்டாராம். காற்றுனா அளவுக்கு மீறின காற்று அப்படி கிடையாது, காற்றே சுத்தமாக கொடுக்க மாட்டாராம். இப்படியே தான் கொடுப்பாரா. அப்போ ஒரு நாள் ஒரு விவசாயிக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சா. அப்புறம் கோவம் அந்த இறைவனை கூப்பிட்டாரா. இறைவன் சொல்லு அப்படின்னு சொன்னாரா. இறைவன் திட்டுறாரா, என்னென்னா உனக்கு விவசாயமே பண்ண தெரியாது, எப்போ பார்த்தாலும் ஒன்றா வெயில் கொடுக்குறதுனா அளவுக்கு மீறின வெயில் கொடுக்குற அப்படி கிடையாது, வெயிலே கொடுக்க மாட்டேங்கிற. மழைனா அளவுக்கு மீறின மழை கொடுக்குற அப்படி கிடையாது, மழையே கொடுக்க மாட்டேங்கிற. காற்றுனா அளவுக்கு மீறின காற்று கொடுக்குற அப்படி கிடையாது, காற்றே கொடுக்க மாட்டேங்கிற. உனக்கு விவசாயமே பண்ண தெரியாது அப்படின்னு திட்டிட்டு சொல்கிறாரா. நீ இந்த மொத்த உலகத்தையும் என்கிட்ட கொடு, நான் எப்படி பச்சை பசேல்னு எல்லாத்தையும் விளைய வைக்கிறேன் அப்படின்னு பாரு அப்படின்னு சொன்னாரா அந்த விவசாயி இந்த இறைவன்கிட்ட. அப்புறம் இறைவன் எடுத்தோன உலகத்தையே கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஏக்கர் நிலத்தில் உனக்கு மழை பெய்யணும்னு நினச்சா மழை பெய்யும், வெயில் அடிக்கணும்னு நினச்சா வெயில் அடிக்கும், காற்றடிக்கணும்னு நினச்சா காற்றடிக்கும். உனக்கு பிடிச்ச சீசன் உன்னோட ஒவ்வொரு ஏக்கர் நிலத்தில் உனக்கு பிடிச்ச சீசனை நீ ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரா இறைவன். இந்த விவசாயி சரின்னு சொல்லிட்டு இறைவனும் கிளம்பிட்டாரா. விவசாயி அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வரைக்கும் தேவையான வெயில் அடிக்கணும்னு நினச்சா வெயில் அடிக்குமா, மழை பெய்யணும்னு நினச்சா மழை பெய்யுமா, காற்றடிக்கணும்னு நினச்சா காற்றடிக்குமா, எல்லாம் இப்படியே கரெக்டாக அளவாக கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாரா. அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்துடுச்சா. ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்தோடனே எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இவரே 2 நெல்லெல்லாம் பிடுங்கி இப்படி கசக்கி பார்க்குறாரா. உள்ள நெல்லே கிடையாதான், பால் மட்டும்தான் இருக்கா. இவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரா. மனசுடைஞ்சு போய் இறைவனை கூப்பிட்டாரா. இறைவனை கூப்பிட்டு, எப்படி நீ சீசன் அளவுக்கு மீறி அப்படி கேட்டு சுத்தமாக கொடுக்காம இருக்க, எப்படி நீ கொடுக்குற சீசனில் மட்டும் எல்லாம் நல்லா விளையுது, எப்படி நான் கரெக்டாக அளவான வெயில், அளவான மழை, அளவான காற்று எல்லாம் வேணுங்கிறப்ப கரெக்டாக கொடுக்குறேன், ஆனால் எனக்கு ஒழுங்காக விளைய மாட்டேங்குது. மிச்ச எல்லா நெல்மணிகளுக்கும் நீ தான் கொடுக்குற, ஆனால் அவங்களுக்கெல்லாம் எப்படி நீ ஜாஸ்தியாக கொடுத்தாலும் கரெக்டாக விளையுது அப்படின்னு கேட்டாரா அந்த விவசாயி இந்த இறைவன்கிட்ட. அப்போ தான் இறைவன் சொல்கிறாரா, நான் அளவுக்கு மீறின வெயில் கொடுக்குறப்போ அந்த செடிகை தண்ணியை தேடி பழகும். அதே மாதிரி மழையே கொடுக்காம இருந்தாலோ அது அதோட ரூட்ஸை கீழே நல்லா பதிய வைக்கும். பதிய வச்சு நல்லா அடியில் போய் அது தண்ணியை தேட ஆரம்பிக்கும். நான் அளவுக்கு மீறின காற்று கொடுக்குறப்போ அது நல்லா ஆடுறப்போ அது அதோட வேர் ஊனி நிற்க பழகிக்கும் அப்படின்னு சொல்கிறாரா இறைவன். ஸோ அப்போ தான் அவர் இந்த விவசாயிக்கு புரிஞ்சுதான், நம்ம எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தோம்னா அந்த செடிக்கு வேணுங்கிறப்ப தண்ணி, வேணுங்கிறப்ப காற்று எல்லாம் கிடச்சிருது. அதனால் அளவுக்கு மீறின காற்று எப்பாவது அடிச்சதுன்னா அதுக்கு ஊனி நிற்கிற திறமை இருக்காது அப்படின்னு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்மளும் இதே மாதிரி நம்ம லைஃப்பில் எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கக்கூடாது. நம்ம அப்போ அப்படி கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போ அதை ஃபேஸ் பண்ண தெரியாது. ஸோ எப்போவுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கக்கூடாது. தேங்க்யூ.